வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் வரக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், நீங்கள் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். அறுபடை வீடுகளில் இடம்பெறாத வீடு எது? இது எதுன்னு பார்த்தீங்கன்னா மருதமலை. இது வந்து அறுபடை வீடுகளில் வராது. முருகனோட அறுபடை வீடுகளில் சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், திருத்தணி எல்லாம் வரும். மருதமலை வராது. முத்தை தரு பத்தி திருநகை என்கின்ற பாடல் அமைந்த நூல் எது? பாடல் அமைந்த நூல் திருப்புகழ். திருப்புகழ் தான் முத்தை தரு பத்தி திருநகைங்கிற பாடல் அமைந்துள்ள நூல். இதை வந்து எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர். இதுவும் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்புகழ், அருணகிரிநாதர். தெலுங்கானா மாநில அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள இரண்டாவது மாநில அலுவல் மொழி எது? நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட் பற்றி கேட்பாங்க. ஸோ தெலுங்கானா மாநில அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள இரண்டாவது மாநில அலுவல் மொழி எது? செகண்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உருது. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எது? இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. நாட் ஓன்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், குரூப் 4லேயே வந்து இந்த கொஸ்டின் அடிக்கடி வரும். கதி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம், திருக்குறளும். க அப்படின்னா கம்பராமாயணம். இங்கே வந்து அவங்க ஷார்ட்டாக ராமாயணம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக க வந்து கம்பராமாயணம், தி வந்து திருக்குறள். அதனால தான் கதி, தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும். பெத்லஹேம் குறவஞ்சி நூல் ஆசிரியர் யார்? யூஸ்வலாக குற்றால குறவஞ்சி கேட்பாங்க. குற்றால குறவஞ்சி உங்களுக்கு தெரியும், திரிகுடராசப்ப கவிராயர். இது வந்து பெத்லஹேம் குறவஞ்சி நூல். வேதநாயக சாஸ்திரிகள். வில் அம்பு கொடி யாருடையது? யோசிக்காமல் நீங்களே சொல்லிடுவீங்க. சேரர்களோடது. சோழர்களோடது புலிக்கொடி, அது உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் எத்தனை? அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 22, 22 மொழிகள். தற்போது வழக்கத்தில் உள்ள கிறிஸ்தவர்களின் விவிலியம் எனப்படும் பைபிளை தமிழ் மொழி பெயர்த்தவர் யார்? ஆறுமுக நாவலர். கந்தபுராணம் என்கின்ற தமிழ் காவியத்தை எழுதியவர் யார்? கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார். இந்தியாவில் பூமிதான இயக்கத்தை துவங்கியவர் யார்? பூமிதான இயக்கம் பார்த்தீங்கன்னா வினோபா பாவே. இந்தியாவில் பூமிதான இயக்கம் வினோபா பாவே. ஒரு ஏக்கர் என்பது கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்? 100 சென்ட். ஏக்கர், ஹெக்டேரு மாற்றி கேட்கலாம், இந்த மாதிரி சென்டில் கேட்கலாம். இந்திய தேசிய கீதம் பாடும் கால நேரம் எவ்வளவு? நம்மளோட வீடியோஸில் நம்ம கொடுத்துருப்போம் தேசிய கீதம் பற்றி நிறைய, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 52 வினாடிகள். இவ்வளோ நேரம் பாடணும் அதை. கிபி 2018க்கு இணையான திருவள்ளுவர் ஆண்டு எது? 2049. யூஸ்வலாக திருவள்ளுவர் ஆண்டுக்கு 31 கூட்டிக்காங்க. கொடுத்துருக்க ஆண்டுக்கு 31 கூட்டிட்டிங்கன்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. 2049. இங்கே வந்து 2018 கொடுத்ததுனால. சமண மத துறவிகளால் இயற்றப்பட்ட நூல் எது? நாலடியார். வந்தேன், பார்த்தேன், வென்றேன் என்று முழங்கிய மன்னன் யார்? ஜூலியஸ் சீசர். இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? இது வந்து அடிக்கடி வந்திருக்கு.
ராஜகோபாலாச்சாரி. நானும் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோலே கொடுத்துருக்கேன். இது ராஜகோபாலாச்சாரி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பாட்டு அமைந்துள்ள தமிழ்நூல் எது? புறநானூறு. புறநானூரில் தான் யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற பாட்டு அமைஞ்சிருக்கு. இதை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனார். இதுவும் உங்களுக்கு கேட்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் வந்து யாரோடதுன்னு கேட்கலாம். அது வந்து கணியன் பூங்குன்றனார். இதை வந்து குவாட்ஸா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து போன தடவை கேட்டிருந்தாங்க. அப்துல் கலாம் மேடை பேச்சு பேசும்போது இதை சொல்லி பேசுனாங்கன்னு அப்துல் கலாம். இந்த பாட்டை எழுதினவர் கணியன் பூங்குன்றனார். எந்த நூலில் இருக்குன்னா புறநானூறு. முதல் உலக தமிழ் மாநாடு எங்கே நடைபெற்றது? இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இதை பற்றி. மலேசியாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மாநாடு நடைபெற்றது. அது மாதிரி ஆட்சி மொழியாக தமிழ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்குது. அதுவும் ரிப்பீட்டட் தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கப்பலோட்டை தமிழன் என்கின்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார்? இது 2-3 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம் பற்றி வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். இவரை பற்றி கொஸ்டின் அடிக்கடி வருது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் கிஸ்தி கொடுக்க மறுத்து வாதம் செய்த திருநெல்வேலி ஆங்கிலேய ஆட்சியரின் பெயர் யாது? காமனாகவே கேள்விப்பட்டிருப்போம் இந்த படத்தெல்லாம் கூட. ஜாக்சன் துறை. ஆரியம் போல் உலக வழக்கழிந்தொழிந்து சிதையாவும் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. மேற்கண்ட தொடரில் குறிப்பிடப்படும் மொழிகள் யாது? சமஸ்கிருதம், தமிழ். என் கடன் பணி செய்து கிடப்பது என்று கூறியவர் யார்? திருநாவுக்கரசர். கல்கியின் எந்த படைப்புக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? அலைவோசை. பொன்னியின் செல்வன் வந்து கல்கியோடது ஃபேமஸ்ஸு. பட் அவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்த நூல் எது, எந்த படைப்புன்னு பார்த்தீங்கன்னா அலைவோசை. நீராறும் கடலோடத்த என தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது? இது வந்து ஒரு 4-5 எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு, அதனால் எல்லாரும் சொல்லிடுவீங்க. மனோன்மணியம். எனது சகோதரியின் மரணத்தை விடவும் இவரது மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் குறிப்பிட்டது யாரை? தில்லையாடி வள்ளியம்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.